இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு போன வருஷத்திலிருந்து வந்து அஷ்டம சனி ஒண்ணு பிடிச்சிருக்குது. சில பேர் வந்து வேலை இழந்திருப்பாங்க. எதுக்குன்னா கோடி கணக்குல வியாபாரம் பண்றவங்க வந்து 1,00,000க்கு தேடுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். பணம் யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வராது உங்களுக்கு. இப்போ 11ல இருந்து 12க்கு போயிருக்காரு வேற இல்லையா குரு. இப்போ தெரிய வரும் யார் நண்பர்கள் யார் எதிரிகள்னு சொல்லிட்டு. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி வந்து சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு வந்து கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி வந்து முக்கிய பெயர்ச்சியா வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் வந்து ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் வந்து தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசி பலன்கள் பாக்குறதுக்கு முன்னால இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரகதி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு போன வருஷத்திலிருந்து வந்து அஷ்டம சனி ஒண்ணு பிடிச்சிருக்குது. அஷ்டம சனி வந்து இப்போ வக்ரகதியில வேற போறாங்க. என்ன ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம். அஷ்டமம் சொன்னா நமக்கு என்ன முதல்ல பாத்தீங்கன்னா அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம், ஏமாற்றங்கள், ஹெல்த் இஷ்யூஸ், இல்ல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ். முக்கியமா அஷ்டமான்னு சொன்னா எமர்ஜென்சிஸ், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ். அப்புறமா வந்து திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இங்க சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும் போது இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படுத்தி விடுவாரு. வேலை நீங்க ஒழுங்காதான் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா பயங்கரமா இவன் நல்லா பண்றான்னு சொல்லிட்டு கொடுக்க ரொம்ப வேலை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. சோ கேட்ட போனா வந்து அவமானப்படுத்தி பேசுவாங்க. நீ செஞ்சதுக்கு வந்து இது கொடுக்கறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி பேசுவாங்க. இல்ல நீங்க ரொம்ப நல்ல வேலை பார்த்து கூட நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, நீ ஒண்ணுமே பண்ணவே இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவமானங்கள்ன்றது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல தொழில் இடத்துல இல்லைன்னாலும் வீட்டுல நடக்கலாம், புருஷன் பொண்டாட்டிக்கு இடையே இதுல வந்து கருத்து வேறுபாடு வரலாம். இல்ல ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ல, சோஷியல் சர்க்கிள்ல எங்கேயோ கடன் வாங்கி வச்சிருப்பீங்க. சோ சொந்தக்காரங்க கிட்ட ஒரு கடன் வாங்கி வச்சிருப்பீங்க 4-5 வருஷத்துக்கு முன்னால. அது அடைக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வந்து 4 பேர்ல பேசி வந்து அசிங்கப்படுத்தி விடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். சோ ஏதாச்சும் ஒண்ணு அவமானப்படுற மாதிரி சிச்சுவேஷன் நீங்க தங்குற இடத்துலயோ, ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்லயோ, தொழில் வேலை பார்க்குற இடத்துலயோ நடக்கும். அப்புறமா சில பேர் வந்து வேலை இழந்திருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க அஷ்டமஸ்தானத்துல சனி பயிற்சி ஆகும் போது பயங்கரமா பண லாசஸ் இருக்குங்க. பண செலவு பயங்கரமா இருக்கும். தொழில்ல சொன்னா நம்ப மாட்டீங்க, கோடி கணக்குல வியாபாரம் பண்றவங்க வந்து 1,00,000க்கு தேடுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். சில பேருக்கு, தொழில் அதிபர்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா அஷ்டம சனியில வந்து வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லாதான் போயிட்டு இருக்கும். ஆனா உங்க கம்பெனி லாஸ்ல இருக்கிறதுனால நிறைய பேரை வந்து வேலையில இருந்து தூக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். வேலை ஜாப்லெஸ் சிச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு அமையும். சோ ஜாப்லெஸ் சிச்சுவேஷன் மூலமா வந்து உங்களுக்கு இஎம்ஐ எல்லாம் கட்ட
வேண்டியிருக்கும், கடனை வாங்கி கட்டுற மாதிரி சிச்சுவேஷன் வரும். உங்களுக்கு வந்து என்னன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஒர்க் நல்லா பாக்குறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமா இந்த அஷ்டம சனி பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து வேற என்ன வரும் பாத்தீங்கன்னா ஹெல்த் இருங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒண்ணு, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு வந்து டாக்டர் கிட்ட போறது, இல்ல ஏதாச்சும் ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் சொன்னா போய் வண்டி ஓட்டிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா வீட்டுல நடந்துட்டு இருப்பீங்க, எங்கேயாச்சும் ஒரு கால் விட்டுப்பீங்க, ஒரு துருப்பிடிச்ச கத்திலையோ ஏதோ ஒரு கால் வைப்பீங்க. சோ டிட்ராக் இன்ஜெக்ஷன் போடுவீங்க இல்லையா போய், சோ அதுவும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், மைனர் ஆக்சிடென்ட் மாதிரி தானா. சோ கீழே விழுந்துருவீங்க, சோ அதுவும் ஒரு மைனர் ஆக்சிடென்ட் மாதிரி தானா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது அஷ்டம சனி நடக்கும் போது உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல திருட்டுக்கு சம்பந்தப்பட்ட டைம் பீரியட், ஆபீஸ்ல ஏதாச்சும் முக்கியமான ஃபைல்ஸ் மிஸ் ஆகிறது உங்க கையில இருந்து, இல்ல ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வச்சிருப்பீங்க ஐபோன் மாதிரி, அது வந்து ஆட்ட போடுறது, அது வந்து காணாம போறது. அப்புறமா வந்து முக்கியமா அஷ்டம சனி நடக்கும் போது பணம் யாருக்குமே கொடுக்க கூடாது. எதுக்குன்னா பணம் யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வராது. உங்களுக்கு கட்டாயமா பணம் யாருக்காச்சும் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து திரும்பே வராது. அவங்க வந்து பணத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஆட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. சோ இந்த டைம்ல யாருக்காச்சும் பணம் கொடுத்தா அது கடனா கொடுத்த மாதிரி நினைச்சுக்காதீங்க, கிஃப்டா கொடுத்த மாதிரி நினைச்சுக்கோங்க. சோ யாருக்குமே வந்து ஷூரிட்டி சைன்ஸ்ன்றது நீங்க போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்லைன் ஸ்கேம்ல மணி கேம்பிள் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது அஷ்டம சனியின் மூலமா உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அஷ்டம சனியில கூட வக்ரகதி சனி வரும்போது அவமானங்கள் இன்னும் வக்ரகத்தில அஷ்டம சனி எஃபெக்ட் இப்போ வரைக்கும் தெரியாதவங்களுக்கு வக்ரகத்தில சனி வரும்போது வந்து அவமானத்தோட எஃபெக்ட் தெரியும். அப்படியே சில பேருக்கு வந்து பணம் பயங்கரமா செலவாகும், சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமா வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 8ஆம் வீட்டில் இருந்து சனி பகவானோட பார்வை எங்க விழுது, தொழில் வீட்டு மேல. 3ஆம் பார்வையால தொழில் வீட்டு மேல விழுது. தொழில்ல வந்து பயங்கரமா பிரச்சனை கொடுப்பாங்க அவர் வந்து. சோ வேலை செய்யற இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேனே, முக்கியமா வேலை செய்யற இடத்துல வந்து முதுகுல குத்துறவங்க இருப்பாங்க. எப்படின்னா இவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம் இவ்வளவு நாளா. இப்போ அது வெளியே வரும். ஏன்னா 11ல குரு இருக்கும் போது வந்து நமக்கு கூடவே நண்பர்கள் இருப்பாங்க, அது நண்பர்கள் இடம். இப்போ 11ல இருந்து 12க்கு போயிருக்காரு வேற இல்லையா குரு. இப்போ தெரிய வரும் யார் நண்பர்கள் யாரு எதிரிகள்னு சொல்லிட்டு. கூடவே சுத்திக்கிட்டு வந்து முதுகுல குத்திட்டு இருப்பாங்க. மேலதிகாரிக்கு வந்து உங்க பத்தியே தப்பா சொல்லிட்டு திரும்பி வந்து மேலதிகாரி உன் பத்தி இப்படி பேசுறாப்பா, யாரோ என்னமோ சொல்லி வச்சிருக்காங்க, நான் போய் அவன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு புலம்புறவங்க பொழுந்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இந்த டைம் பீரியட்ல இவங்கதான் அந்த ஆடு வேஷம் போட்ட நெறின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். சோ இந்த மாதிரி இஷ்யூஸ்ன்றது உங்களுக்கு இருக்குங்க. தொழில் வகையில பிரச்சனை, அப்புறமா மேனேஜர் கொஞ்சம் சீன்றது திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8ஆம் வீட்டிலிருந்து வந்து டைரக்டா பார்வை எங்க போகுது, 2ஆம் வீட்டு மேல பார்வை போகுது. இது கொஞ்சம் நல்லதுக்கு தான் சொல்லலாங்க. ஏன்னா அஷ்டமம் சொன்னா எதிர்பார்க்காத விஷயங்கள். இப்போ 2ஆம் வீடு பைனான்ஸ், தொழில், பணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த எதிர்பார்க்காத வகையில பண வரவு வரலாம். இவ்வளவு நாள் வந்து பணம் பயங்கரமா செலவாகுது மேடம் நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத, இப்போ அஷ்டமத்துல வந்து வக்ரகத்தில பயிற்சி ஆயிட்டு இருக்காரு இல்லையா, பண வரவுன்றது எதிர்பார்க்காமலே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே அஷ்டமஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்து மேல போகுது சனி பகவானோட பார்வை. பஞ்சமம் என்ன, குழந்தைங்க, எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், கிரியேட்டிவிட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், அப்புறமா வந்து அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ குழந்தைங்க மூலமா ஏதாச்சும் அவமானப்படுற சிச்சுவேஷன்ஸ், குழந்தைங்க வந்து ஒரு சில அவமானங்கள்ன்றது வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, ஏதாச்சும் ஒரு காரியம் பண்ணிட்டு வருவாங்க, இந்த மாதிரி நடக்கும். இல்ல இப்போ மாணவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்னன்னா பிரின்சிபல் கொஞ்சம் அவங்க எதுலயும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 கூட்டங்களை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க போய் அவன் பக்கத்துல அப்படி நின்னு இருப்பாங்க. சோ இவனுமே சேர்ந்து அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவனுமே சேர்ந்து சண்டையில இன்வால்வ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை கூட்டின்னு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவமானங்கள் நடக்கும். படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். சில பேருக்கு வந்து லவ்னால பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கான்சென்ட்ரேட்
பண்ணிட்டு படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் நடக்கும். அப்புறமா வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வரும் சில பேருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே குழந்தைங்க மூலமா வந்து கொஞ்சம் எமர்ஜென்சிஸ், குழந்தைங்களுக்கு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே வந்து சினிமா துறையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. முக்கியமா வந்து மென்னு எதுக்காகன்னா, சினிமா துறையில நல்ல சக்சஸ் ஆன மென்னு இருப்பாங்க, வெளியூர்ல இருக்கிற ஓரளவுக்கு சக்சஸ் பார்த்து வந்து மீடியம் மென்னாவும் இருக்கிறவங்க இருப்பாங்க. தப்பி தவறி வந்து கொஞ்சம் பெண்கள் கிட்ட இந்த டைம்ல தப்பா நடந்துகிட்டா அது வெளியே வந்து பெரிய இஷ்யூ ஆகும். தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். நீங்க சொல்லியும் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த டைம் பீரியட்ல. இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும், ஏன்னா 5ஆம் வீடு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. சோ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆம்பளங்களுக்கு, முக்கியமா சினிமா ஜென்ட்ஸ்க்கு வந்து தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஹெல்த் வந்து எஃபெக்ட் ஆகுது, முதியோர்களுக்கு வந்து ஹெல்த் பயங்கரமா எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வக்கரகதி பெயர்ச்சிக்கான பலன் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு ரெமெடி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, சனி பகவான் முக்கியமா கர்ம கிரகம். அவர் வந்து நீங்க ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா மத்த கிரகங்கள் வேற, சனி பகவான் வேற. அவர் கர்ம கிரகம். கர்மா வச்சுதான் நீங்க ரெமெடி பண்ண வேண்டி இருக்கும். சோ டெய்லி 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ், அரை மணி நேரம் வந்து வீட்டுல வாக் பண்ணுங்க. செருப்பு இல்லாம பண்ணுங்க. எதுக்குன்னா, இப்ப சபரிமலைக்கு போறவங்க கருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் செருப்பு இல்லாம வந்து நடப்பாங்க. எதுக்கு? அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஒரு சனி பகவானுக்கு தான் இது எல்லாமே செய்வாங்க. சோ சனி பகவான் வந்து கால்ல இருப்பாங்க, அடங்கி இருப்பது டவுன் டு எர்த் நேச்சர்னா சனி பகவானுக்கு பிடிக்கும். சோ டவுன் டு எர்த்தா இருக்கணும். நம்ம இந்த டைம் பீரியட்ல உங்க பாதம் வந்து தரையை டச் பண்ணணும். சோ செருப்பு கழட்டிட்டு வந்து அரை மணி நேரம் நல்லா வாட்டர் குடிச்சிட்டு வந்து வாக்கிங் பண்ணுங்க. எப்படின்னா, கால் வைப்ரேட் ஆகும்போது சனி பகவான் வைப்ரேட் ஆவாங்க. கர்ம கழிக்கணும்னா உடம்பு உழைக்கணும்னு சொல்லுவாங்களே, நம்ம பிரகாரம் பண்ணுவோமே, அந்த மாதிரி தான் சனி வேர்வையா அது வெளி வந்துட்டு கொஞ்சம் கர்மா உருவத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அப்புறமா ஆஞ்சநேயருக்கு வந்து டெய்லி வீட்டுல வந்து விளக்கு, என்ன விளக்கு ஏத்தணும், நீங்க எள்ளெண்ணெய் விளக்கு ஏத்து வச்சுட்டு வந்து இந்த ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் படிக்கணும். வாராகி தேவிக்கு வந்து வாராகி ஸ்தோத்திரம் படிக்கணும், எதிரிகளோட தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி உங்களுக்கு சன்னியோட வக்கரகத்தி பெயர்ச்சி அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்க கூடாதுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோப வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது, சேனல் நம்பர். ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும், ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.